நீ யாரு, எதற்காக அரசியல் களத்திற்கு வந்திருக்கிற, எதற்காக கட்சியை தொடங்கியிருக்கிற, எல்லா விஷயமும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். உன்கிட்ட இருக்கக்கூடிய இந்த தற்கொலைகள் கூட்டம்னு சொன்னா நாங்கள் தற்கொலைகளா அப்படின்னு கேட்கறல்ல, அந்த கூட்டத்துக்கு வேணுமானாலும் தெரியாம இருக்கலாம். அவங்களுக்கு வேணா நீ எதுக்காக வந்திருக்கிற அப்படின்றது புரியாமல் இருக்கலாம். ஆனா நீ யாருன்றத, இந்த நடிகர் விஜய் யாரு, அவர் யாருக்காக களத்தில் இறங்கியிருக்கிறார் அப்படின்றது முழுக்க தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். உன்னுடைய எஜமான் பாரதிய ஜனதா கட்சி, RSS கும்பல், அவர்கள் சொல்லிதான் நீ இங்க இறங்கியிருக்கிற. உன்னுடைய நோக்கம் தேர்தலில் வெற்றி பெறுவது அல்ல, திமுகவை தோற்கடிப்பதற்காக களத்தில் இறக்க வரப்பட்ட நபர் நீங்கள். அது எங்களுக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். அதிகபட்சமா ஒரு தொகுதிக்கு 5000 to 6000 பேர் உன்னுடைய ரசிகர்கள் இருப்பாங்க. அந்த ரசிகர்களுக்கு உறவினர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 2 பேரும் வச்சுக்கோங்க, ஒரு 20,000 ஓட்டு ஒரு தொகுதிக்கு உனக்கு கிடைக்கும். இதுதான் கல யதார்த்தம்.